ஸோ இப்போ என்ன சார் பண்ண சொல்றீங்க? வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும், யார் கிரியேட் பண்ணணும், இது எந்த டைமில் கிரியேட் பண்ணணும்? நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக அது ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு சர்வீஸை சேல் பண்ணுறீங்களோ, ஃபஸ்ட்டு நீங்கள் கான்டென்ட் போட ஆரம்பிங்க. இப்போ நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரிஸில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி மேம் ஆகட்டும், ஜெயன் சார் ஆகட்டும், தவசி முத்து சார் ஆகட்டும், லட்சுமி பிரியா மேம் ஆகட்டும், ஈவன் லாஸ்ட் மந்த் கூட பார்த்தீங்கன்னா ரோஷன் ஃபாத்திமா அவங்களோட டாக்டரும் சன்னும் சேர்ந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி போடுறாங்க. எல்லாத்தையுமே காமனாக இருக்க ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, தே ஆர் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். அவங்க பிஸ்னஸுக்காக அவங்க ப்ராடக்ட்டையோ சர்வீஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணவொடனே இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை யூடியூப்லையோ பார்த்துட்டு அவங்க வாட்ஸ்அப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் டேரக்ட் மெசேஜ் பண்ணுறாங்க. கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. ஒரு ஜிபே நம்பரோ இல்லை ஃபோன்பே நம்பரோ அனுப்புகிறாங்க, பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, ஷிப் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு காமன் பாயிண்ட் என்ன, அவங்க கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறதுனால தான் அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ தான் பையரையும் செல்லரையும் இணைக்கிற ஒரு பாயிண்ட் வந்து அந்த வீடியோ. ஓகே, வெப்சைட் கிடையாது. நீங்கள் சொல்லலாம் சார், வெப்சைட் கிரியேட் பண்ண கூட வெப்சைட்டில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் படிச்சு பார்த்து எந்த இடத்துல வாங்குவீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வைக்கக்கூடிய காமனான ஒரு கொஸ்டின் என்னன்னா, பாஸ் பண்ணிட்டு கூட யோசிங்க. நீங்கள் லாஸ்ட்டாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி இந்த 3 வெப்சைட்டை தவிர நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் சார். அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கான்டென்ட் கிரியேட்டரும் ப்ரொமோட் பண்ணவே இல்லை. ஈவன் அந்த வெப்சைட்டோட ஓனரும் கான்டென்ட் கிரியேட்டர் இல்லை. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ விட்டுருங்க. அதை இப்போ என் ஒய்ஃப் கூட நிறையா வந்து ஆன்லைனில் வாங்குறாங்க. அவங்ககிட்ட கேட்குற கேள்வினா, எப்படி நம்பி வாங்குற, காசு அனுப்புங்கன்னா, அவங்க பாருங்க இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கம்மா, எப்படிமா அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க, எவ்வளோ ரிவ்யூஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் விஷயம், நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டர் மாதிரி ரெகுலராக கான்டென்ட் போடுங்க.